வணக்கம் நண்பர்களே, நான் முத்துக்குமரன் சுரேஷ், ஓவிய ஆசிரியர். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், மதுரையில் கணேஷ் தியேட்டர் அருகில் இருக்கக்கூடிய அன்றில் சித்திரக்கூடம், அதாவது அன்றில் ஆர்ட் கேலரி. அன்றில் பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமாம், அந்த அன்றில் தான் இந்த கேலரியோடைய பேர். இந்த அன்றில் ஆர்ட் கேலரியில் மறைந்த ஓவியர் மாருதி ஐயாவுடைய ஓவியங்கள் ஒரு கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கு. தென்காசியைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர் கொண்டல்ராஜ் ஐயா அவர்களுடைய சீரிய முயற்சியில் இங்கே இந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சித்திர கண்காட்சியை பார்வையிடறதுக்கு தான் நாங்கள் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, கரூர்லேருந்து குழந்தைவேல் ஆசிரியர் நண்பர், அதே போல் திருநெல்வேலியிலிருந்து வள்ளிநாயகம் ஐயா, நயினார் ஓவிய ஆசிரியர், அதுபோல் இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கே ஓவியர்களாக இங்கே வந்திருக்கோம் இந்த ஓவியங்களை பார்வையிடுவதற்காக. இப்போ இந்த ஓவிய கண்காட்சியில் மாருதி ஐயாவுடைய ஓவியங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இதனுடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இங்கே ஏற்கனவே ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதை வரைஞ்சிருக்கிற ஓவியர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். அவங்க எல்லாமே அங்கே இருக்காங்க. நிறைய ஸ்கெட்ச் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஓவியங்கள் இருக்குது. இதில் ஒரு ஓவியம் திரும்பி இருக்க காற்றில் அது நம்ம சரி பண்ணுவோம். அதாவது இந்த கேலரியோட 2 பக்கமுமே நிறைய ஆர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய லைன் ஸ்கெட்ச். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மணிமேக கலை இருக்குது இல்லையா, ஐம்பெரும் காப்பியங்கள். அந்த மணிமேக கலையில் வரக்கூடிய அந்த காட்சிகளை இங்கே ஓவியங்களாக போட்டிருக்காங்க. மணிமேகலுடைய கையில் அக்ஷய பாத்திரம் இருக்குது. அதே போல் அந்த காலத்து வீடு, ட்ரெடிஷ்னல் ஹவுஸ், பாரம்பரிய வீடுகளை பற்றிய அந்த ஓவியங்கள், பாரம்பரிய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த தெரு, மறுபடியும் லைன் ஸ்கெட்ச். இப்போ நீங்கள் அந்த லைன் ஸ்கெட்சை பார்க்குறீங்க, அப்படியே இருக்குது. கீழே கலர் பண்ணிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் ஃபார் சேல்ஸ். இங்கே பெயிண்டிங் வேணுன்றவங்க வாங்கி கொண்டு போய் வீட்டில் மாட்டலாம். ஒவ்வொரு வீடும் கண்டிப்பாக ஓவியங்கள் அல்லது சித்திரங்கள் மாட்டப்பட்ட ஒரு கலைக்கூடமாக திகழணும். அதன் மூலமாக இந்த தூரிகை வழியாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஓவியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். முக்கியமான விஷயம் பாருங்கள், இது என்ன தெரியுதா உங்களுக்கு? 99 மலர்கள், இந்த குறிஞ்சிப்பாட்டு தாவரங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, சங்ககால இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள். நேருக்கு நேர் படத்தில் கூட சூர்யா மூச்சு விடாமல் அந்த 99 மலர்களுடைய பேரையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலர்களெல்லாம் ஓவியங்களாக்கி வச்சுருக்காங்க.
உண்மையிலே கிரேட் இல்லை. அதுபோல் பாருங்கள், தோல்பாவை கூத்து. கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு முன்னாடி தோல்பாவை கலைஞர்கள் ஆறுமுக ராவ், அப்புறம் அவருடைய சகோதரர் லக்ஷ்மண ராவ் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த விலங்கோட தோலை பதப்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த தோல்பாவை கூத்து அந்த பொம்மைகளை வந்து இங்கே நம்ம காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த தோல்பாவை கூத்தை கூட பார்த்திங்கன்னா இந்த கூத்து சார்ந்த ஒரு பொருளை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த கலை திருவிழா அதில் வந்து தோல்பாவை கூத்துக்கான அந்த பொம்மைகளை மாணவிகள் வந்து உருவாக்கியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூட உங்களுக்கு அதை நான் காட்டியிருந்தேன். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த கேலரி உள்ளதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறைந்த புகழ்பெற்ற ஓவியர் மாருதி ஐயாவுடைய ஓவியங்கள் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் A3 ஷீட்டில் இங்கே இதெல்லாம் பிரிண்டட் வெர்ஷனாக வச்சுருக்காங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு கதையில் உதாரணம் போட்டிருக்காங்க. கண்மணி அப்படிங்கிற இதில் இருக்கிற கதைக்கு இவங்க அந்த வரைஞ்ச படம் இல்லையா. அந்த ஒவ்வொரு படத்துலையும் மேலே வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க, அது எந்த காலகட்டத்தில் வரைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம். இதுவும் அப்படிதான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் வெர்ஷன் தான் அதெல்லாம். எல்லாமே பிரிண்டட் தான். இதுவும் பிரிண்டட் தான், இதுவும் பிரிண்ட் தான். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் இதெல்லாம். அவருடைய மணியம் செல்வன், மாருதி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு வகையில் ஒரு தூண்டுதலாக இருந்திருப்பாங்க, உந்துகோலாக இருந்திருப்பாங்க இல்லையா. அதில் மாருதி ஐயா வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஓவியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மானசீக குரு மாதிரி இருந்தவர். அவருடைய ஓவியங்களை அதுவும் குறிப்பாக ஒரிஜினல்ஸை வந்து நாங்கள் பார்க்கணுன்றதுக்காக வந்திருந்து வாங்கிறாங்க. அந்த ஓவியங்களுடைய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள். அந்த நிறங்கள், அவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த நிறங்களுடைய அடர்த்தி, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காட்டிருக்கிற இலைகள், அந்த இலைகள் அடங்கிய அந்த கிளையை வந்து அந்த பெண் வந்து ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு அந்த பார்க்குற அந்த அழகு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் இந்த தண்ணீரில் குளிச்சு எழுந்திருக்கிற ஒரு பெண் தன்னுடைய கைகளில் தாமரை பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கையில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் சொட்டுதில் பாருங்கள், இந்த நீர்த்துளி பாருங்கள். நவநாகரிக ஒரு மங்கை பாருங்கள், எவ்வளோ அழகு பாருங்கள். அந்த ஃபேஸோட வாஷிங், அந்த கண்ணம், அந்த லைட்டிங், அந்த கண்களில் தெரிகிற ஒளி, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வர்ணிக்க நம்ம வர்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கதை அப்படின்னு சொன்னால் அந்த கதைக்குரிய அந்த காட்சியை வந்து நம்ம மனக்கண்ணில் எப்படி விரியுதோ அதை அப்படியே வந்து காட்சிப்படுத்திருப்பாருங்க. பாருங்களா, ஒரு ஏதோ ஒரு சரித்திர கதைக்கு வந்து உங்க படம் வரைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், இது வரைக்கும் பார்த்தது ஒரிஜினல். அதே போல் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ஃபுல் பிரிண்டட் வெர்ஷன். இது எல்லாமே ஏதோ ஒரு கதைக்கு வந்து இவங்க படம் வரைஞ்சிருக்காங்க. அது வந்து அந்த லே அவுட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இந்த இடத்துல மேட்ரு வரணும், இந்த இடத்துல மேட்ரு வரணும், பிரிண்டிங் மேட்ரு வந்துடும். அதில் வந்து நடுவில் வந்து படம் வந்துடும். ஸோ அதுக்கான லே அவுட்டோட சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஒரிஜினல் இருக்குங்க. இல்லை, அவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அவர் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஓவிய பிதாமகர் வந்து இன்னைக்கு நம்ம இடையே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையிலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, மாருதின்னு சொல்லும்போது மணியம் செல்வன் அப்படின்னு ஒரு ஓவியருடைய பேர் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள்,
மணியன் செல்வனோட ஓவியத்தை வந்து கொன்றல்ராஜ் ஐயா வந்து இதை ஓவியமாக தீட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக நேரில் பார்க்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்த ஐயா நயினார் ஓவிய ஆசிரியர் அவர்கள் இங்கே முதல் நேரில் அவரை நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதே போல் ஓவியர் வள்ளிநாயகம் ஐயா இருக்காரு. ஐயா உங்கள் பேர் நான் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க. தேவேந்திரன் தெய்வார்ட்ஸ் குழந்தைகள் சார் இவங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். கார்த்திக் செல்வம் கொண்டைராஜ். ஆமாம், லாஸ்ட் டைம் அந்த கொண்டைராஜோட ஓவியங்களை அந்த கண்காட்சி வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஐயா. அங்கே பார்த்துருந்தோம். மறுபடியும் அவர் அங்கே பார்க்க வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் முத்துகிருஷ்ணனுடைய ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. இது பாருங்கள், முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பென் ஒர்க். இதெல்லாம் எல்லாமே லைவ் ஆர்ட். எல்லாமே ஃபுல்லுமே வந்து கொண்டல்ராஜ் வரைஞ்சதும் எல்லாமே. இங்கே வந்திருக்காரு, ஆனால் அவருக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. பாருங்கள், குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் நண்பர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஐயாவோட பேரில் இருக்கிற ஒரு அதீத பிரேமையால் அவருடைய ஒரிஜினல் ஓவியங்களை பார்க்குறதுக்குன்னு தூரத்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொருத்தவங்களும் இந்த இடத்துல பயணப்பட்டு வந்திருக்காங்க. இதில் அநேகம் பேர் வந்து எங்களோட வந்து ஓவிய ஆசிரியர் பயிற்சி ஒன்றா முடித்தவங்க இவங்க எல்லாருமே. சரிங்களா? ஸோ இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எங்களுக்கு இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண அந்த ஓவியர் கொண்டல்ராஜ் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவிய பயிற்சி கூடம் இது. சரிங்களா? ரைட். தம்பி உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. இவங்க தான் இந்த ஓவிய கூடத்தோட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டாங்க. இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே இவரை பற்றி நிறைய சொல்லுவேன். அதனால் நானே இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். நான் தம்பி சொல்லுவேன், உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்த ஓவிய கூடத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க? என்னோட பேர் சங்கர். நான் அடல் ஆர்ட் கேலரியில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்து மரபுகளுக்கான ஒரு ஓவிய தளமாக வந்து இதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ அதை பற்றின ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் வெளிப்படுத்தணும், ஓவியம் மூலமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த கேலரி உருவாக்கிட்டோம். இதில் இளம் ஓவியர்கள், இன்னும் வளர்கிற கலைஞர்கள் எல்லாருமே வந்து வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கேலரி. அப்படி பேசிட்டு இப்போ உங்களுடைய ஓவியங்கள் 1-2 ஓவியங்களை காட்டுங்க. அப்படி இப்போ பேச உரத்த குரல் பேசுங்க. இதில் வந்து இயற்கை சார்ந்த ஓவியங்களை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது வந்து நேரடி ஓவியங்களாக போய் அந்த இடத்துலேயே பார்த்து வரைஞ்ச ஓவியங்கள். லைவ் ஆர்ட். ஆமாம், லைவ் ஆர்ட். இது வந்து சார் சொன்ன ஒரு கான்செப்ட் வந்து சார் நாங்கள் பண்ணுறது. இது அப்ஸ்ட்ராக்டாக இருக்கட்டும், இல்லை இயற்கையோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லை தமிழ் காவியங்கள், இதை பற்றின ஓவியங்கள். இதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன உங்களுக்கு? இதில் வந்து 10 பாட்டுகளில் வந்து இசைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இதில் ஒரு 10-15 வகையான இசைகள் வந்து ஞான பிள்ளைங்க சத்தம், அறிஞர்கள் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இசை சம்மந்தமாக எடுத்திருக்காங்க. இது எல்லாமே அதே மாதிரி தான் இயற்கையோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் இதை வச்சு ஒரு கதைகளாக வந்து உருவாக்கி பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒரு ஆர்ட் வந்து அப்படி லைன் ஸ்கெட்சாக பண்ணுறீங்க, அப்படியே அதுக்கு அதே ஆர்ட்டை கொஞ்சம் மரம் பெயிண்டிங் பண்ணுறீங்க, பெயிண்டாக வச்சுருக்கீங்க. எதுக்காக இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து காட்டுறீங்க? என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து கோட்டோவியங்களில் தான் வந்து பிரபலமாக இருக்கிறாங்க நம்மளோட ஆர்டிஸ்ட் அப்படின்னா. இப்போ நான் மற்ற இடங்களில் வந்து வாட்டர் கலருக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆயில் கலருக்குன்னு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த கோட்டோவியங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை வந்து கோடுகள் தான். அதை வந்து கற்றுக்கிட்டு எல்லாருமே வந்து அந்த லைன்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கப்புறம் கலரிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த கோட்டோவியங்களை வரைஞ்சிருக்கோம். இது ஒரு தனி அழகு. ஓகே, ஓவியங்களுக்கு ஒரு தனி அழகு. ஏன்னா ஒரு நிமிஷம், இப்போ வந்திருக்காங்க இல்லையா, அவர் வந்து தோளில் கைப்பற்றிருக்காருல்ல, அவர் வந்து சுரேஷ் பேர்.
அவர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட். நாங்கள் வந்து பண்ருட்டி, அவரும் பண்ருட்டி தான். இப்போ மதுரை காமராஜர் பேராசிரியராக இருக்கார். அவருடைய மகன் ஓவியத்தில் வந்து நல்ல ஆர்வம் உடையவங்க. அவருக்கு அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், வண்ணங்கள் அப்படிங்கிறது 2வது பட்சம், கோடுகள் தான் முக்கியம். போட்டோ ஓவியங்களை பழகுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். அதை தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தம்பிக்கு தெரியும்படியாக மறுபடியும் ஒரு முறை சொல்லி பார்ப்போம், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து கோடுகள், நம்ம வந்து தமிழ்நாடு ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கோடுகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஓவியங்களுடைய முதன்மையானது வந்து கோடுகள் தான். ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்த கலரில் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கோடுகளே வந்து பண்ணதாக இருக்குன்றப்போ அது வந்து ஒரு ஆர்வம் வந்து ஆர்டிஸ்டாக ஸோ அதுக்காக கோடுகள் மூலமாக வந்து விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது. ஏன்னா இது ஹேண்ட்லிங்கு, இதில் வந்து கோடுகள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு ஒரு கேரக்டரையே வெளியே கொண்டு போயிடும். ஸோ அதனால் கோடுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோடுகளுக்கு அப்புறமா அவங்க வந்து கலரில் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கலர்ஸில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து வாட்டர் கலர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்தும். கலர்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க, சிகப்புனா பூர்வம், அப்புறம் வந்து நீளம்னா வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவரோட, அவர் பேர் என்ன? குணசேகர். குணசேகர். இந்த ஆர்ட் கேலரியில் அவர் என்னவா இருக்காரு? அவர் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கார். ஆர்டிஸ்டாக இருக்கார். இந்த கேலரி யாரோடது? இந்த ராஜேஷ் கண்ணா அப்படின்றவங்க தனியார் ஆர்ட் கேலரி. அவங்களுக்கு நீங்கள்லாம் இதில் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இது யார் வேணாலும் பண்ணுறாங்க, இது போல் எக்ஸிபிஷன் பண்ணுறதால நீங்கள் கேலரி கொடுப்பீங்க? கண்டிப்பாக சார். அதுக்காக ரெண்டட் பேஸில் வந்து ஒரு குரூப் ஷோலாம் வைக்கிறாங்க. குரூப் ஷோ, 1 மேன் ஷோலாம் வைக்கிறாங்க. பேசியிருக்காங்க. ஆ, இப்போ நம்ம சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி சரி. பண்ணணும் அப்படின்னு, அதுவும் மதுரையில் நாங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வளர, ஏன்னா தஞ்சாவூர் எப்படி ஒரு கலைகள் பூமின்றோமோ அதே போல் மதுரையும் கூட வந்து கலைகளுடைய ஒரு பூமி தான் இல்லையா? விஷயங்களே வந்து மதுரையில் தான் தோன்றுச்சு. ஸோ அந்த கலைகளுக்கான ஒரு இடத்துல வந்து நம்ம கலையை பரப்புறதுக்கான ஒரு காட்சி வழியாக வந்து நம்ம காமிக்கிறதுக்கான ஒரு இடமா தான் உருவாக்கியிருக்கோம் நம்ம இதை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மணிமேகலை எல்லாம் இருக்காங்க. மணிமேகலை அந்த ஓவியங்கள் யார் வந்தாங்க? அது வந்து குணசேகரன் சார். குணசேகரன் சரி. அவங்க இந்த ஓவியங்கள், இந்த மரபு வீடுகள்லாம் இது வந்து நம்ம மரபு வழி இல்லங்கள்னு சொல்லுவோம். இது வந்து இன்னும் நம்ம இப்போ நிறைய பில்டிங்ஸ் இதெல்லாம் கட்டணம் வைக்கிறோம். பட் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கலைகள் இருக்குது. நம்மளோட பாரம்பரிய வீடுகள் சொல்லி சில கதைகள் இருக்குது. அந்த கதைகளை வந்து தழுவி தான் வந்து இந்த ஓவியங்கள்லாம் நாங்கள் வரைஞ்சிருக்கோம். அந்த காலத்து இந்த தட்டு வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூடாப்பு வண்டி, அதாவது ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்காங்க? வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ எல்லாம் பார்க்குறதில்ல, வைக்கிறது இல்லை. பட் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஓவியங்களும் உங்களோட தான் இல்லையா? அவரோட. சரி சரி. ரொம்ப நன்றி தம்பி, நம்ம இது பண்ண சொன்னதுக்கெல்லாம். இந்த தோல்பாவை குத்து பற்றி அது தெரியுமா, சொல்லுங்கள். சார் இது வந்து சார்ட்டுக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சரி. சொல்லுவாங்க. இந்த ஓவியங்கள்லாம் யாரு? இது வந்து ரிவைவல் ஒர்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து பழமையான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்றனால இதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இதை ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வேண்டிய வண்ணங்கள், ஆன்டி ஃபினிஷுக்கான வண்ணங்கள் என்ன மாதிரியான வண்ணங்கள்? இது வந்து அக்ரிலிக் சார். அக்ரிலிக் வண்ணங்கள். அக்ரிலிக்லேயே வந்து ஒரு பழமையான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மிக்ஸ் பண்ணி. சரி, இதே பழமையான ஃபீல் கொடுக்கறதுக்கான டெம்பரா கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி டெம்பரா கலர்ஸ் இப்போவும் கிடைக்குதா? தெரியல. ஓகே. இப்போ நமக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு அது நீங்கள் ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. இதெல்லாம் கூட அவரோட தான் இல்லையா? சாரோட தான். மதுரை மலர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பண்ணியிருக்காங்க. மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வந்து வளரக்கூடிய அதிகமாக வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு பூக்கள் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த சில மலர்கள் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன மலர்கள்? சூரியகாந்தி, கோழிக்கொண்டை, கனகாமரம், பிச்சிப்பூ, பன்னீர் ரோஜா, செம்பருத்தி, நித்திய கல்யாணி, மல்லிகை, செவ்வந்தி. செவ்வந்திங்கிறது கிரேசாந்திமம், அதான் சாமந்தி பூ தான் செவ்வந்தின்றீங்க.
எவிடன்ஸ் இருக்கிறது இந்த சிலைகளில் தான், கோயில்களில் தான், கட்டுமானங்களையும் வால்மீரில் இருக்கக்கூடிய சுவர் ஓவியங்களில் தான் எவிடன்ஸ் இருக்குது. இதை எப்படி வந்து அதை சேனலைஸ் பண்ணி அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சியாக வரும். இப்போ எனக்கு அந்த முயற்சிங்க, நான் தமிழ்நாடே தெரியாமல் இந்திய கலைகள் தெரியும்னு சொல்லி ஒரு பேசுகிறேன். இந்திய கலைகள் உள்ளூர் வரலாறு, நீங்கள் வெஸ்டர்ன் நாட்டை பற்றி பேசுகிறேன், உள்ளூர் வரலாறு தெரியாமல் நம்ம அதனால் தமிழ்நாட்டில் என்ன, அப்புறம் இந்தியாவில் இந்திய கலைகள் என்ன, இந்திய நாட்டெலாம் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் டு இந்திய நாட்டெலாம் இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன எல்லாமே. அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் விவரணையாக உங்களை மாதிரி நபர்கள் எல்லாருமே வரைஞ்சிருப்பீங்க, அங்கங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லாமே ஆய்வு பண்ணி வரைஞ்சிருப்பீங்க, உங்களை அறியாமல் வரைஞ்சிருப்பீங்க, ரிசர்ச்சாக போயிருக்கலாம், சில டைம் உங்கள் ஒர்க்குக்குள்ளே அது வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி நான் பார்த்துட்டு வந்து நடந்ததில் சில கோயில் என்ன தாக்கியிருக்கலாம், நான் சில இடத்துல வந்து என்னை அறியாமலே குறிவிட கொடுத்துருக்கலாம், மேபி நான் இப்போ எனக்கு அது நடக்கும், இயல்பாகவே போது நடந்தது வந்து பசங்களுக்கு நம்ம போன போது சில டைம் போட்டு போவோம், இந்த மாதிரி இருக்கும். அது இதை இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் இப்போ மணிமேகலை பண்ணணுங்கிறது ஒரு எனக்கு படித்த எனக்கு இங்கே மதுரைக்கு வந்து லிட்ரேச்சர் படிக்க முடியும், அதை நாம் இல்லஸ்ட்ரேட்டராக நிறைய காலங்கள் இருக்கோம், ஓவியராக வந்துட்டு சில காலங்கள் சென்னையிலலாம் ஷோ பண்ணிட்டு அது அப்ஸ்ட்ராக்டாக பேசியிருக்கோம். இப்போ ஒரு எனக்கு ஒரு இந்த இது ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு கான்செப்ட்லேயே வந்தோம். இதில் போக்கு கொஞ்சம் இருக்கணும், எப்பிக் இருக்கணும், அதே மாதிரி மலர்களை பற்றி தனியாக இங்கே ரிவைவல் பசங்களுக்கு டீச் பண்ணுறோம். இது அன்பினிஷ்ட் ஒர்க்காக இருந்தாலும் என் பசங்க என் குழந்தைகள் பண்ணுறது. இந்த ரிவைவல் ஒர்க்கு நான் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு ஒர்க்கையும் பதிவு பண்ணுறது, அதுக்கு மீனிங் இருக்குது. அது சோலார் பெயிண்டிங் ஒரு ரிவைவலாக கொடுக்குறதும், ஒரு அமராவதி ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு ரிவைவலாக கொடுக்குறதும், முகல் பீரியட்லேருந்து கொடுக்குறதும், ராஜஸ்தானி பீரியட்லேருந்து கொடுக்குறதும் நம்மளுடைய மரம். நம்ம அந்த இதுலேருந்து இன்ஸ்பயர் குழந்தைகள் கொடுக்கணும். ராஜஸ்தானி பெயிண்டிங்னா இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கும், முகல்னால் இந்த இடத்துல இந்த போர்டு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவு சொல்லணும். பட் அதுக்கு வரையணும், நம்ம வரைய தான் செய்யணும், அதை எடுத்துட்டு போக முடியாது. அப்போ எல்லாத்த பற்றியும் வார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கைகள் கொடுத்தாங்க, 24 கைகள் தான். ஐயா வணக்கம், அப்படியே உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐயா நீங்கள் ஏன் வேணாங்க, உங்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்னோட பேர் குணசேகரன். சரிங்க. நான் வந்து கல்லூரி பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். மதுரைக்கு வந்து ஒரு 2007 அமெரிக்கன் கல்லூரிக்காக வரவழைக்கப்பட்டவன் சென்னையில் வந்து. அதுக்கு அடுத்தது போல் அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன், சினிமாவை பற்றியான, வேர்ல்டு சினிமாவை பற்றியான, இல்லை டாக்குமெண்ட்ரி படங்களை பற்றி, சினிமா எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓவியம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த இதையும் 2ஐயும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரிய ஆளுமைகள் எல்லாரையும் சந்தித்த காலங்கள் அப்படி வந்த நண்பர்கள் தான் மிஸ்டர் ராஜேஷ் கண்ணா. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பாறை ஓவியங்கள்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்த டைம் அது எனக்கு. அப்போ அறிமுகமான என்னுடைய சீனியர் காந்திராஜன் அப்படிங்கிற ஆர்கியாலஜிஸ்ட், அவர் மூலமாக அறிமுகமான நண்பர் அவர் தான் அந்த இடத்துல கேலரியை உருவாக்கியிருக்காரு. சரி. அதில் இப்போ கேலரின்னு சொல்லுவோம் வந்து இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த 2 மாதங்களா முழுக்க இந்த கேலரியிலே படைப்புகளை வரைகிறது, இதெல்லாம் ஒரு சேகரமாக வைக்கிறோம். சரி. வந்த உடனே பார்த்தேன், ஒரு சாதாரண ஓவியங்களை கடந்து போனேன். அப்புறம் பார்த்தா எல்லாமே ஒரே ஒரு காப்பியத்தோட மணிமேகலையை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. ஒரு ஸ்டைலுக்குள்ள இல்லாமல் எல்லாத்த பற்றியும் பசங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஒரு ஃபோட்டோ ஓவியங்களாக கொண்டு வந்திருக்கேன் மெயினாக. அப்படி மட்டும் இல்லை, எல்லா மீடியம் சொல்லுவோம், எல்லா ஹேண்ட்லிங்கும் குழந்தைகளுக்கு தேவையாது. ஆனால் எந்த ஒரு வண்ணமாக இருந்தாலும் எடுத்த உடனே நம்ம வண்ணங்களை தூரிகையில் கொண்டு வர முடியாது. எடுத்த உடனே ஃபோட்டோங்களுக்கு கை விரல் பழகினா மட்டும்தானே நம்ம வண்ணங்களை கொண்டு வர முடியும். விஷயங்கள் ஒரு அறிமுகம், ஒரு புதுமையாக வரக்கூடிய இல்லை இளம் தலைமுறை வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இந்த போடும். சரி, ஸ்கிரிபிளிங்காக பண்ணுறது மூலமாக எப்படி போகலாம், இது போடும் நளின போடுகள் மூலமாக எப்படி போகலாம். அடுத்தது இவர் வளர்ந்துருக்கிற வீடுகளில் வந்து அவர் வாட்டர் கலரை எப்படி கையாளுறாரு, முக்கியமானவர். அடுத்ததுல நான் ஃபோட்டோ ஓவியத்தில் கதைகளுக்கு பண்ண எப்படி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோகளை பற்றி சொல்லுங்கள். நான் தம்பி சொல்லிட்டார் அவங்கள ஓவியங்களை பற்றி. உங்கள் ஓவியங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துலையே மணிமேகலைக்கு நான் வந்து வரையும்போது படிச்சுட்டு பண்ணேன். இது சின்ன ஸ்டோரின்னா ஸ்ரீரங்கம் அந்த இதை ஒரு சோழ மன்னன் வந்து கிளிச்சோழன் அவன் பேர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அந்த டைம் ஒரு கிளியை சந்திக்கிறாரு. கிளி பேசுகிறதாகவும் அந்த தகவல் ஒரு தகவல் இருக்கு. அந்த இடத்த தோன்றும் போது ஸ்ரீரங்கத்துடைய கோயில் முகப்பு தெரியுது. அதை அந்த மண்டபத்தை வெளியே எடுக்கிறாங்க. அதே தான் இங்கே வண்ணமாக பண்ணியிருக்காங்க. அதே கோட்டை இது வந்து ட்ரைபல் குரூம்பாஸ் ட்ரைபல் இருக்காங்க இல்லையா, ஒரு ஒர்க் ஷாப் பண்ணோம். அந்த டைம்ல அவங்க கொண்டு வந்து நேச்சர் கலர் அதை வச்சு ஏன் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணி. இது வந்து இயற்கை வண்ணம். இயற்கை வண்ணம். ரெண்டும் சரிங்க. அதுவும் இயற்கை வண்ணம். இது தம்பி வரைஞ்ச ஓவியங்கள். இது வந்து நம்ம ஆறுகளை வந்து கர்ப்பிணி பெண்ணா பாவிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு.
கர்ப்பிணி பெண்ணை வர வைக்கிற மாதிரி ஆறு வந்து அப்படியே அருவியா கீழே வரும்போது தாமிரபரணி ஆறுக்காக பண்ணேன். சரி, ஒரு ராஜா ஒரு ஒரு அரசரே வந்து அவங்கள இன்வைட் பண்ற மாதிரி இந்த போட்டோ பண்ணேன். அரச பரிவாரத்தோட வந்து அவங்கள வெல்கம் பண்றாங்க கர்ப்பிணி பெண்ணை. இது வேர்ல்டு லெஜெண்ட்ஸ் இவங்கெல்லாம். இன்னைக்கு சாரா டக்கர், அவர் வந்து டாக்டர் வெங்கட்ராமன் அவங்க பூர்ணத்தம்மா இப்போ இதெல்லாம் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்க இது இந்த மதிப்புள்ள அதுக்காக கொடுக்கல. இது ஜெய வசந்தன் அவரு நீங்கள் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், அந்த இவங்களை ஒரு பள்ளிக்கு வந்து தன்னுடைய நிலத்தை வந்து தானமாக போட்டாங்க பாருங்க. அவங்கள வரைஞ்சது வந்து உண்மையிலே இது வந்து அவங்க ஒரு பெரிய கௌரவம். அவங்க கவனத்தை போச்சுங்களா? இது இல்லை, நான் போயிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். அவங்களுக்கு நான் இதை போட்டுருக்கேன். அது மாதிரி இது விஜய் வசந்தன் தவறிட்டாங்க. மனோகர் தேவதாஸ் இல்லை இப்போ. அவர் ஒரு மியூசிஷியன், மௌத்தாவின் பிளேயர் கூட. மனோகர் தேவதாஸ் ஓவியர். அதனால இவங்க 2 பேரும் ஓவியர். வசந்த் சாரும் 3000 படங்கள் அவருக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க்கை கனடாக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க 3000 படங்கள் பண்ணி வச்சிருக்கேன். எமினன்ட் இங்கே மதுரையை சொல்லணும்னா எமினன்ட் ஆர்டிஸ்ட். இந்த ஓவியங்கள் முழுக்க யாரோடது? உங்களோட தான். கபிலருடைய குறிஞ்சி பாட்டு 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டு புத்தகம் இருக்கு. அது கபிலர் எழுதினது. அந்த கபிலருடைய சரி, உங்களுக்கு இவ்வளவு மலர்களுக்கும் நீங்க எதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு வரைஞ்சீங்க? இவ்வளவு மலர் நீங்க நேரடியா பார்த்து வரைஞ்சீங்களா? ஐயா, இது வந்து அமெரிக்கல்லூர்ல 43 செடிகள் இருக்கு. இது பூக்கள் இருக்கு. இப்ப இருக்க 99 43 அங்கே இருக்கு. இதுல நத்தம் பகுதியில் நீங்க போனீங்கன்னாலும் எவிடன்ஸ் நிறைய. எல்லா பூக்களுமே இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பதிவுகள் எல்லா ரிசர்ச் பாட்னிஸ்ட், இப்போ என் ஃப்ரெண்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபோட்டோகிராஃபி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி. ஏன்னா நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூக்களையும் ஒன்றா பார்த்துக்கூடாது. உதாரணத்துக்கு தாழம்பூ பார்த்துருப்போம், தும்பைப்பூ பார்த்துருப்போம். இதை வந்து நான் தொடர்ச்சியாக ட்ரைனிங்காகவே கொடுக்குறேன். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பூக்களை போட்டு ஓவியமாகவும் அதே மாதிரி வண்ணங்களாகவும் சுவர். ஏன்னா நாங்கள் பார்த்து பழகின மலர்கள் ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் நிறைய மலர்கள் வந்து காதால கேட்டிருக்கோம் அந்த பேரை. அந்த மலர்களை வந்து இப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ தமிழ் பெயருக்காக இந்த பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு கபிலர் பற்றி நான் பேசினா அவர் மதுரைக்காரர். இதில் போனால் திருவாரூரை சேர்ந்த மனுஷன் அவர். கம்பரும் சரி கபிலரும் சரி மாணிக்க வாசகர். கம்பரை சொல்கிறாங்க, கபிலர் திருவாரூரை சேர்ந்தவர், மாணிக்க வாசகரும் திருவாரூரை சேர்ந்தவர். சிவன் கோயில் அங்கே இருக்கு. ஆமாம். இப்போ இதுக்காகவும் இங்கே பதிவு, இந்த பதிவு. இவர் பாரியுடைய நண்பரும் கூட. சரி. அவன் அங்கவை சங்கவை பற்றி அவங்க இவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சதா ஒரு வரலாறும் இருக்கு. அதுக்காகவே இந்த ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி. அதில் இன்னும் நிறைய இருக்கு. குறிஞ்சி பாட்டை பற்றி ஒரு 2 வார்த்தையில் சொல்லிட்டு போக முடியாது. கண்டிப்பாக. அது இது ஒரு கவிதை 99 மலர்கள் எழுதியிருப்பாரு. அது எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதை வச்சே ஒரு டீச்சிங் மெட்டீரியல் உருவாக்கலாம். அதுக்காக பண்ணப்பட்டேன். இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்ல வரணும். என்னென்னா, நான் வந்து பட்டுட்டி ஓவியாசிரியர். இப்போ வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்திருக்காங்க. எல்லாருமே ஓவியாசிரியர்கள் தான். நாங்கள்லாம் எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மாருதி ஐயாவுடைய ஒரிஜினல் ஓவியங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக வந்தோம். ஆனால் அப்படி வந்தவங்களுக்கு எங்களுக்கு கூடுதல் பரிசு இந்த ஓவிய கண்காட்சி. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹெரிட்டேஜுக்காக நான் எங்கள் சார் சில சப்ஜெக்ட் எல்லாம் அவர் பார்ப்பாரு. நான் அதை ஐடியாலஜி எல்லாம் நான் பார்ப்பேன். அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் உண்மையிலே வந்து நீங்கள் அந்த தம்பி பேர் சங்கர் சொன்னாங்கல்ல, 2 பேருடைய ஓவியங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட மகன். அவன் வந்து ஓரளவுக்கு டிராயிங் போடுவான். அவனை கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் எய்ம் பண்ணேன். இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுல் இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு. அவன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போனோன்னா இதில் வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுவான் நிச்சயமாக. நான் என்ன பார்த்தோமோ இன்னைக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் தான். அவர்கிட்ட இருந்து நாங்கள் மொத்தமாக கலெக்ஷன் வாங்கி வச்சுருக்கோம். 40 தோல்பாவை வாங்கி நாங்கள் இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அவரால் பழையது இதெல்லாம் அவங்க அப்பா காலத்தில் பண்ணலாம். அதான் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி உள்ளது அதை இப்போ நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு 5-6 தான் போட்டிருக்கீங்க. அந்த எல்லாமே யாரும் டச் பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இது ஒரு கேரளா ஓவியர் பண்ணியிருக்கிறாங்க 1961. இது ஒரு பழைய ஒரு கடையில் கிடைச்சது. அதை சார் விலை கொடுத்து வாங்கி இங்கே வச்சுருக்கோம். இது அவர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இதில் விழுப்புரத்தில் மீட் பண்ணோம். ஆமாம் ஆமாம். அந்த சரிங்க சாக்பீஸ் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. சாக்பீஸ் பயிற்சி எல்லாம் மீட் பண்ணுறோம். இங்கே 2 மெசேஜ் போட்டு தான் வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அப்படி வரணுங்கிறதுக்காக அந்த மெசேஜ் போட்டது. ஆமாம் வாங்க. உங்கள் நேம் சொல்லிக்கோங்க. அப்படி நாமக்கல் மகேந்திரன். நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி நாமக்கல். சரிங்க சரிங்க. ஓகே சரி. நன்றி 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 நண்பர்களே.
நாங்கள் வந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவியர் எங்களுக்கெல்லாம் மானசீக குரு மாருதி ஐயாவுடைய ஓவியங்களை பார்க்கறதுக்குன்னு தான் வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை மாருதி ஐயாவோட ஓவியருக்கு முன்னாடி இங்கே சங்கர் மற்றும் அந்த தம்பி அந்த ஓவியருக்கு பேர் என்ன சொன்னீங்க? குணசேகரன். அவங்க 2 பேருடைய ஓவியங்கள் தான் எங்களை வரவேற்றது. அந்த ஓவியங்களை பார்க்க வந்த எங்களுக்கு இந்த ஓவிய கண்காட்சி ஒரு கூடுதல் பரிசுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி.